அதனால கட்சி பிரிஞ்சிரும் அப்படின்றதுனாலயே ஏகப்பட்ட குழப்பத்துல வந்து ராகுல் காந்தி சுத்திட்டு இருக்காரு. என்னடா பண்றது? டிஎம்கேல இருக்கிறதா இவங்க அசிங்கப்படுத்துறாங்க. டிவிகேக்கு போனா, ஐயோ அங்க போனாலும் இவங்க பாதி பேர் விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாரி ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்மென்ட்ல தான் இப்போதைக்கு காங்கிரஸோட நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப எதனால அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்ப இருக்கிற பெரிய ஷாக்கே அதாவது காங்கிரஸ்க்கு இருக்கிற பெரிய ஷாக்கே அதாவது இப்ப மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்ட்டாரு அப்படின்னா, "ஆட்சிலலாம் பங்கு கிடையாது. சீட்டு வேணா குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்ட்டாரு. ஆனா ஏற்கனவே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சீட் வந்து அதிகமா கேட்டாங்க. எங்களுக்கு தொகுதி வந்து அதிகமா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. தொகுதிலாம் நீ கேட்கல, தொகுதிலாம் குடுக்க முடியாது. நான் எவ்வளோ குடுக்குறேனோ, அதான் உன் தொகுதி அப்படின்னு சொல்லி டிஎம்கே இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சியிலயும் பங்கு இல்ல அப்படின்னு சொன்னோன தான், இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு இந்த விஷயம். அதான் ஆட்சியிலயும் பங்கு இல்ல, குடுக்குற சீட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்புறம் காங்கிரஸ்ன்றதே அழிஞ்சு போயிடுமே அப்படின்றதுனால தான், இவங்க இன்னும் வந்து சீட்டும் வேணும், ஆட்சியிலயும் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்காங்க. அதாவது ஆட்சியில பங்கு இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு வேற்று கட்சிக்கு வந்து போகணும் அப்படின்ற மாரி ஒரு சில ஆலோசனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு.